வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இந்த இருக்கு. அக்கா சொன்னாங்க இந்த மாதிரி பாட்டி வந்து ஒரு மணல்ல பாதிக்கப்பட்ட பையன், முடியாத பையனை வச்சு கஷ்டப்படுறாங்கன்னு. எனக்கு பசியோட இந்த வயிற்றுக்கு நேரம் சாப்பாடு தருவாங்க. அப்படியா? உங்க பேரு? நூர்ஜஹான். நூர்ஜஹான். என்ன வயசாகுது உங்களுக்கு? எனக்கு 50 வயசு இருக்கு. இந்த பையன் யாரு? என் மக பிள்ளைங்க. மக வேலைக்கு போயிருக்கு. மக பையனா? உங்க மகளோட பையன்? பையன். அவனுக்கு என்னாச்சு? பையனுக்கு, தம்பிக்கு என்னாச்சு? மூளை வலிச்சது. பையன் நடக்க மாட்டான், பேச மாட்டான். அம்மா தவிர வேற ஒண்ணு சொல்ல தெரியும். பேர் என்ன? நம்ம பார்த்து வேலைக்கு போயிருக்குப்பா. அவங்க வேலைக்கு போனாதான் சாப்பாடு, இல்லைன்னா சாப்பாடு இல்ல இல்லப்பா, யாருமே இல்லப்பா. அந்த நீங்க தான் பாத்துக்கிறீங்களா? இல்ல நான் தான்ப்பா பாத்துக்கிறேன். நான் இல்லாட்டி எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. நான் தான் வேணும், அங்க அம்மா வேணாம், நான் தான் வேணும், வேணத்தான். சாப்பாடுக்கெல்லாம் பொதுவா சாப்பாடுக்கெல்லாம் என்ன பண்றீங்க? என் மாவன் சம்பாரிச்சு வந்து கொடுத்தாதான் ஐயா. 3 நேரம் சாப்பிடுறீங்களா இல்லையா? இல்ல சாப்பிட மாட்டேங்க. 1 நேரம் தான் நான் சாப்பிடுறேன். கவலைப்படாதீங்க, அழாதீங்கம்மா, அழாதீங்க. பீவாந்துக்கும் சொல்ல தெரியாதுயா. பேம்பர்ஸ் நான் வாங்கி தரேன், வாங்கிட்டேன். நீங்க இப்ப கஷ்டப்படாதீங்க, அது கூட வாங்க காசு இல்லை நாங்க, அதனால சரி நேரில் வந்து பாத்துருவோம்ட்டு. ஐயோ நான் வாங்கி தரேன், நான் பணம் தரேன் உனக்கு. நீங்க என்ன தேவையோ, எனக்கு ஏதோ சத்தான பொருள் கொடுக்கணுங்கிறீங்கல்ல, நீங்களே வாங்கி கொடுங்க, சரியா? அவன் வந்துப்பா, நான் சொல்ற உண்மையே தரப்பா. காலையில் இட்லி சாப்பிடுவான்பா, பசிக்கிறதுக்கு உட்காந்துக்குவான். இட்லி தருவேன். மத்தியானத்துக்கு சோறு ஆக்குனதான் தருவேன். இல்லையா இட்லி இருந்தா அது கொடுத்தா சாப்பிடுவேன். இந்த பையனுக்கு நான் பார்க்காட்டு அவங்க அம்மா வேணும், நான் தான் வேணும் அவனுக்கு. என்ன எங்க அம்மாச்சி தான் வளர்த்தாங்க, அதான் நிறைய பேர் அப்படிதான் வந்தாலும் போக மாட்டாங்க. நான் இல்லாட்டி சோறும் திங்க மாட்டான் அவனுக்கு. அவங்களும் இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் பாத்துக்கிறாங்க. ஒரு ஆள் சம்பாதிச்சு வச்சு என்ன? இந்த வீட்டு வாடகை எவ்வளவு? 3000. இந்த வீட்டுக்கு வாடகை? வாடகை கொடுத்தா இருக்கணும். வாடகை கொடுத்தோம். இந்த பிள்ளை வேலைக்கு போயிருக்காங்க. வேற எங்கேயும் போனா இவனுக்கு வசதி பத்தாதனால இருக்க விட மாட்டாங்க. ஆமா. இதுல அவங்க பேம்பர்ஸ் எல்லாமே நீங்க கேட்டீங்க, எல்லாமே இருக்கு, சரியா? மேற்கொண்டு கஷ்டம்னா எதுனாலுமே எனக்கு சொல்லுங்க, சரியா? அம்மாவா? என்ன வேலைமா பாக்குறீங்க? நீதான் ஒரு ஆள் சம்பாதிச்சு தான் பாத்துக்கிறீங்க, சரி? இறந்துட்டாரு. மாசம் மாசம் நான் உதவி பண்றேன், கவலைப்படாதீங்க, சரியா? இதுல பணம் இருக்கு, தேவையோ நீங்க வாங்கி கொடுங்க, சரியா? நான் வந்து உதவி பண்றேன், கவலைப்படாதீங்க. வலி ஒரு வேதனையா தான் இருக்கும். மகள் ஹஸ்பண்ட் இல்லாம அவங்க கஷ்டப்படுறது, பொண்ணு பையன் எப்படி இருக்குது, வேதனை தான். பசி எதுக்காக அவங்க சொல்ல தெரியாதுப்பா. இங்க சேர்த்து ஓரமா உட்காந்துப்பா, பாப்பான் தெரியாது. வேற என்ன வேணும்னாலும் என்கிட்ட சொல்லுங்க, அந்த அக்காட சொல்லுங்க, போன் பண்ணுங்க, பாத்துவோங்கம்மா, கவலைப்படாதீங்க. அல்ல அப்படி கொடுத்துருக்காருன்னா எல்லாமே ஒரு ரீசன். நான் எல்லாத்தையும் சொல்றாதான், இந்த மாதிரி குழந்தைங்களை பாக்குற எல்லாத்தையுமே சொல்லாதான். சிலருக்கு வாய்ப்பு வந்து ஒரு குழந்தைய கொஞ்ச நாள் வளர்ப்போம், இந்த மாதிரி குழந்தைய நீங்க கடைசி வரைக்கும் குழந்தையாவே கடவுள் உங்களை பாத்துக்க வச்சிருக்காரு. அது ஒரு நன்றி சொல்லிடணும். என்னக்கா சொல்ல கரெக்டா இல்லையா? எந்திரிச்சு நிக்க தெம்பு உட்கார முடியாதா? நடக்க முடியாதா? நீ புள்ள ஒரு நேரம் தூக்காட்டி சாப்பிடவே மாட்டேன்பா. வரமாட்டான், வளர்த்தவங்க தானே பாக்குறாங்க. பாத்தீங்களா, நீங்க எவ்வளவு பேர் எப்படியோ இருக்கும். பையன் படுத்த படுக்க பேரன் பாட்டி தான் வளர்க்குறாங்க. அம்மா கஷ்டப்பட்டு குடும்பத்தை அவங்க ஒரு ஆள் சம்பாதிச்சு பாத்துக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு பேம்பர்ஸ் வாங்க முடியாம கூட கஷ்டப்படுற ஒவ்வொரு குடும்பமும் எத்தனையோ குடும்பங்கள் இருக்காங்க. இது கூட இல்லாம அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இந்த உனக்கு தான், இந்த பிஸ்கட்டு பன்னு எல்லாம் உனக்கு தான். இந்தா மாமா பிஸ்கட் தர்றாரு. இதுல தீனி எல்லாம் இருக்கு, அவனுக்கு எல்லாம் பண்ணு எல்லாமே இருக்கு. அவனுக்கு பிஸ்கட் எல்லாம் கொடுங்க. சரி.